ஓகேவா? இங்கே பெருசாக இருக்குது, குட்டி இருக்கா, சின்ன பின். வெர்டிக்கல் டிவிஷன், தென் போனிடெயில். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக காம்ப்ளிகேட்டட் டெக்னிக் இருக்குது. ஈக்குவல் டிவிஷன், ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே பின்னாடி வருது. அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது எப்படி காட்டுவேன், கிளியராக தெரியுது. இப்படி வச்சுட்டேன் கையை, இங்கே இருக்கிறது இங்கே வரப்போகுது. இழுத்து 1 2 சேர்த்துட்டு ஒரே ஒரு சேர்த்துட்டு இப்படி இழுத்து விட்டுறேன். இருக்கிற நாட்டு வந்து கிட்ட போய் சேர்ந்துடும். ஓகேவா? விட்டுறலாம். ஸ்டெப் நம்பர் 2, எதுக்காக பண்ணுறோம் இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட். இதுக்கப்புறம் நான் டீட்டெயிலிங்காக லைன்ஸ் இழுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ரப்பர் பேண்ட் போடும்போது ரப்பர் பேண்ட் எதுக்கு போடுறீங்க? இந்த மாதிரி பார்ட்டிகல் போட்டு சயின்ஸ் அடிக்கக்கூடாது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அடிச்சிருக்காங்கனால தேவையில்லை. இருக்கிறது அகெயின் செகண்ட் போனி ஹோல்டிங். ரப்பர் பேண்ட் ஆமாப்பா. ஜென்ரலாக புது ரப்பர் பேண்ட் எப்படி இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருந்ததுன்னா இப்போ நான் இப்படி இழுக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்ப்ரெட்டிங். டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இன்னும் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு எது இருக்கலாம். எத்தனை லைன்ஸ் எடுக்கிறது நான் அப்படின்னா ஒரு 3 லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ணாலே என்ன ஆகும், அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ரொம்ப இங்கே டென்சிட்டி கம்மியாக இருந்தால் ஒரு லேயர் மட்டும் பேக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் லேயர் பேக் அவுட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் பண்ணலாம். హోల్డ్ చేయండి, లిఫ్ట్ చేయండి.
டச் பண்ணு. இந்த சைடு எல்லா சைடுமே சுற்றி ப்ராப்பராக இல்லை மெசிபனுக்கும் இதே மாதிரி ஃபிக்ஸிங், இதுக்கும் சிக்னானுக்கும் ஃபிக்ஸிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த பார்ட்டிஷன் வந்து 2-ஆ டிவைட் பண்ணுங்க. ரொம்ப ஏஜ்டாக பிரைடோட பார்ட்டி அந்த மாதிரி தான் கூட ஆன்டின்னு சொல்லிட்டு வந்துடும். தப்பாக நெக்ஸ்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் வச்சு ரைட்டாக நார்மல் நாட் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெட்டாக வச்சு. ஏன்னா ரப்பர் ரொம்ப நேரத்துக்கு நிற்கவே நிற்காது. நீங்கள் போடும்போதே உங்களுக்கு வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் ஆகலாம் இருக்குல்ல, ஓகே. இந்த ஸ்டைலில் என்ன பண்ணுவோம்னா கடைசி வர 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 நார்மலாக பார்த்துக்கோ. சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும். என்னோட கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே விட இன்னும் ஸ்மால் சைஸ் இருக்கு. சாப்ஸ்டிக் இருக்கு. சாப்ஸ்டிக்னா நூடுல்ஸ் கட்ஸ். ஃப்ரண்ட்ல பண்ணுங்க. ஸோ டைரக்ஷன் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி சேம் சேம் சேம். சேம் டைரக்ஷன். இதுவும் இப்படி தான் பண்ணேன், இதுவும் இப்படி தான் பண்ணேன். ஓகேவா? குட்டி பீச் இருங்க, பீச் சூடு நெக்லஸ் எந்த ஹேர்ஸில் எந்த மாதிரி பின்னலாக இருந்தாலுமே கீழே இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி விட்டுருங்க. எப்போ ஏன்னா குச்சா இருந்தால் நல்லா இருக்காது ஃபினிஷிங். இதுக்கு மூஸ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா வேணும்னா போட்டுக்கலாம். மூஸுக்குள்ள க்ரீம் மூஸ் போட்டுக்கலாம். ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தால் தேவையில்லை. ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தால் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், கலைச்சிடுவோம்.
ஜூம் அவுட் பண்ணுங்க மேலே பண்ணுங்க. கவனிங்க இதை அப்படியே அப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? குக்கி மாதிரி மாட்டிக்கும். லாக் ஆகிடுமா? லாக் ஆகிடும். சம்டைம்ஸ் ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்ட்குள்ளே இது பண்ணிடுவேன். ரப்பர் பேண்ட் பிடிச்சிக்கலாம். போல ஓகே. கேர்ள்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. ஆமாம். ஃபுல் ஜூம் அவுட். ஸ்ப்ரே. இதில் தான் ஃபினிஷிங். அடியில் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணும். ஈவனாக டைட்டாக நம்ம டைட். சும்மா டச் அப் மீடியம். ஓகேவா? ஸ்ப்ரேலாம் கடைசியாக தேவை கிடையாது. ஃபில்டர் போடணும்னா எதுக்கு ப்ரெஸ் பண்ணுறோன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலான்னு சொல்லணும். அழுத்துறேன், திரும்ப வரும்போது ஒன்றுமே இல்லை, அதே ஷார்ப்னஸ். ஓகேவா? கை வைங்க. ஓகேவா? ப்ரெஷர் கொடுக்குறேன். இங்கே லைட் தெரியுதா இல்லையா? அழகா அப்படியே தெரியுது. ஸோ இந்த போர்ஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி க்ரஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது க்ரஷ் பண்ணாலும் நல்லா க்ரஷ் பண்ணாலும் இப்படி ஃபுல் பண்ணி க்ரஷ் பண்ணாலும் நமக்கு விடும்போது எப்படி இருக்குது அந்த ஃபினிஷிங் எல்லாமே அந்த ஷார்ப்னஸ் அப்படியே தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த பர்ஃபெக்ட் லைன்ஸ் அண்ட் த ஸ்ப்ரே பண்ணதாலையும் ஸ்ப்ரே அடிச்சதுனாலையும். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு தொட்டு பாருங்க. தர்ணா சூப்பரா? நார்மல் கேமரா எடுங்க பண்ணுங்க. ஒரு 15 minutes பிரேக். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சாப்பிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க.